நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொளியூடாக சந்தித்திருக்கிறோம். ஈரானுக்கு எதிராக ஆளில்லா ட்ரோன் வேகப்படைகளை களமிறக்குகின்ற அமெரிக்கா என்கின்ற வகையிலான செய்திகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஈரான் அமெரிக்கா மீது போர் தொடுப்பதும் அமெரிக்கா ஈரான் மீது போர் தொடுப்பது என்பது தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சூழல் ஏனைய நாடுகளுக்கு ஒரு பதற்றமான சூழல், பொருளாதார நெருக்கடியை உண்டு பண்ணக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. அதே போன்று எரிபொருட்களுடைய விலைகள் என்பது சடுதியாக அதிகரித்திருக்கின்றது. இது ஸ்ரீலங்காவை மையப்படுத்தி பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. காரணம், இந்த நாடுகள் இடம்பெறுகிற போர் தான் இவற்றுக்கெல்லாம் காரணம் என்கின்ற விடயத்தை சொல்லுகிறார்கள். இதையும் தாண்டி நாங்கள் இந்த ஈரானுக்கு எதிராக ஆளில்லா ட்ரோன் வேகப்படைகளை களமிறக்கின்ற அமெரிக்கா சார்ந்து பார்க்க வேண்டும். அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக தனது நடவடிக்கையின் ஒரு பகுதியாக ஆளில்லா ட்ரோன் வேகப்படைகளை கடல் கண்காணிப்புக்காக பயன்படுத்தியுள்ளதாக பென்டகன் சொல்லி இருக்கிறது. ஒரு தீவிரமான மோதலில் இது போன்ற கப்பல்களை பயன்படுத்துவதை அமெரிக்கா உறுதிப்படுத்தவே இதுவே முதல் முறை என்ற விடயமும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதையும் தாண்டி ட்ரோன் படகுகள் கண்காணிப்பு பயணிகளுக்கு தேவையெனில் தாக்குதல் நடவடிக்கைகளுக்கும் பயன்படுத்தப்படக்கூடியவை என்ற விடயம் இங்கு சொல்லி இருக்கின்றார்கள். இருப்பினும் அமெரிக்கா இவற்றை நோக்குதல பயன்படுத்தவில்லை. இந்த ஆதாரமும் இதுவரை வெளியாகவில்லை. இதையும் தாண்டி ட்ரோன் வேகப்படைகள் மத்திய கிழக்கு பகுதியில் நடைபெறுகின்ற ஆபரேஷன் போன்ற இந்த நடவடிக்கைகளில் பயன்படுத்தப்படுகிறதாக பென்டகன் சொல்லுகிறது. அவை 450 மணித்தியாலத்துக்கு மேலாக கடல்ல செயல்பட்டு 2200 கடல் மைல்கள் தாண்டி கண்காணிப்பு பணிகளை மேற்கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. அண்மை காலங்களாக உக்ரைன் ரஷ்யாவின் கருங்கடல் கடற்படைக்கு எதிராக வெடிபொருட்கள் ஏந்திய ட்ரோன் படகுகளை அனுப்பியதன் மூலம் இத்தகைய தொழில்நுட்பம் முக்கியத்துவம் பெற்றுள்ளதாக தெரிய வருகிறது. இதேவேளை ஈரானும் சமீபத்தில வளைகுடா பகுதியில எண்ணெய் கப்பல்களை தாக்க கடல் ட்ரோன்களை பயன்படுத்தி இருந்தது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அமெரிக்கா பல ஆண்டுகளாக ஆளில்லா கடல் மேற்பரப்பு மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களை உருவாக்குவதற்கான முயற்சிகளை செய்திருந்தது. ஆனால் தொழில்நுட்ப சிக்கல்கள், செலவுகள், கவலை, பரிசோதனை தோல்விகள் காரணமாக இந்த திட்டம் தொடர் நடைமுறைக்கு தாமதத்தை ஏற்படுத்தி இருந்தது என்ற விடயத்தை நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இது இவ்வாறு இருக்கின்ற பொழுது இன்னொரு பக்கம் அமெரிக்காவும் பிரித்தானியாவுடைய நடவடிக்கைகள், அமெரிக்காவுடைய பார்வை பிரித்தானியா மீது சென்றிருக்கிறது. இருப்பினும் பிரித்தானியாவில அமெரிக்காவில சொல்லப்படுகின்ற இந்த கோரிக்கைகளுக்கான நிராகரிப்புகள் என்பது ஏராளமாக வந்திருக்கிறது. பிரித்தானிய பிரதமர் சொல்கின்றார், கொள்கை ரீதியாக தன்னுடைய செயல்ல எந்தவித மாற்றமும் இருக்காது என்பதுல பிரித்தானிய பிரதமர் உறுதியாக இருக்கின்றார். இருப்பினும் அமெரிக்கா சொல்லுகின்றது, நாங்கள் இந்த போர்ல வெற்றி பெற்ற பிறகு நீங்கள் எங்கட பக்கம் வரக்கூடாது என்கின்ற வகையிலான ஒரு கிண்டல் செய்திகளையெல்லாம் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஈரான் போர் தொடர்பான தனது நிலைப்பாட்டை மாற்றுவதற்காகவே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விமர்சிப்பதாக பிரித்தானிய பிரதமர் சுட்டிக்காட்டி இருக்கின்றார். இதான் தனது நிலைப்பாட்டிலிருந்து பின்வாங்க போவதில்லை என்பதை உறுதியாக சொல்லி இருக்கிறார். ட்ரம்பின் பல விமர்சனங்கள் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்ற அழுத்தம் கொடுப்பதாகவே தனது சொந்த கருத்து. ஆகவே தான் இதுக்கு எப்பயுமே பின்வாங்க போவதில்லை, இதுக்கு நான் இணங்க போவதில்லை என்ற விடயத்தை சொல்லுகிறார். ஈரான் போர் விவகாரத்துல தாம் அதுல இழுபட்டு செல்ல மாட்டோம் என்று தான் சொல்லி இருப்பதாகவும், ஏனெனில் பிரித்தானிய தேசிய நலனுக்கு உகந்தது அல்ல என்பது தன்னுடைய மதிப்பு என்ற விடயத்தையும் அவர் சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த அழுத்தம் என்னை தடுமாற செய்யாது, எனது கொள்கைகளையோ அல்லது மதிப்பீடுகளையோ கைவிட செய்யாது என்ற விடயத்தையும் பிரித்தானிய பிரதமர் சொல்லுகிறார். முன்னதாக ஈரான் மீதான அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதல்களின் ஆரம்ப கட்டத்துல பிரித்தானிய ராணுவ தளங்களை பயன்படுத்த பிரித்தானிய பிரதமர் அனுமதி மறுத்திருந்தார் என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. வானில் ஆட்சி மாற்றம் என்ற கொள்கையில பிரித்தானியா அந்த கொள்கையில நம்பிக்கை இல்லை என்ற விடயமும் நாடாளுமன்றத்துல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் பாதுகாப்பு நோக்கங்களுக்காக மட்டும் சில தளங்களை பயன்படுத்துவதற்கு அனுமதி வழங்கி இருக்கின்றார்கள். இந்த நிலையில தான் பிரித்தானிய பிரதமரின் இந்த அணுகுமுறையை பெரியதொரு தவறு என்ற விடயத்தை டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி விமர்சித்திருப்பதோடு போர் வெற்றி பெற்ற பிறகு சேர வேண்டாம் என்று கிண்டல் செய்திருக்கின்றார். எனினும் பிரித்தானிய பிரதமரின் இந்த முடிவுகள் சட்டபூர்வமானவை மற்றும் பிரித்தானிய தேசிய நலனை அடிப்படையாக கொண்டவை என்ற விடயத்தையும் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் என்ன நடக்க போகின்றது பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றும் ஒரு பதிவுடன் சந்திப்போம். வணக்கம்.